பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் புதுச்சேரி அரசியலில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. ஆளுநர் மாற்றம் முதல் அமைச்சரவை மாற்றம் வரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். ஒரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி, அதற்கு பிறகு கூட்டணிக்குள்ளாக ஒரு அதிருப்தி. இந்த நிலையில புதுச்சேரி மாநிலத்திற்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செய்யப்படுது. டபுள் சர்க்கார் என்ஜின் உடைய பட்ஜெட் அப்படின்றது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? என்ன எதிர்பார்ப்பு? அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு புதுச்சேரி பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம். கடந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்தது 3380 கோடி ரூபாய். ஆனால் இந்த வருஷம் சுமார் 220 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 6% அதிகப்படியாக, கடந்த ஆண்டை விட 6% அதிகம், சில சமயங்களில் 10% அதிகமாக மத்திய அரசுடைய மானியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், நிதியை. ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் செல்லும் பொழுது பேசும்போது சொன்னார், இது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி வந்தா, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தா, எங்களுடைய இரட்டை இன்ஜின் சர்க்கார் மத்தியில் எங்க ஆட்சி இருக்கு, புதுச்சேரி மாநிலத்தில் எங்க கூட்டணி ஆட்சி இருக்கு, புதுச்சேரி மாநிலத்துக்கு கேட்கிற நிதியெல்லாம் வாரி கொடுப்போன்னு சொன்னார். ஆனால் அதெல்லாம் பொய்த்து போச்சு, எந்த நிதியும் வரல. அது மட்டும் இல்லாமல் எல்லா திட்டங்களும் கிடப்பில் இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல இருந்து ரோடு போட வேண்டியது, பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா திட்டம், மருத்துவத்துறைக்கு மருந்துகள் இல்லாத ஒரு நிலை, கல்வித்துறையில ஆசிரியர்கள் நியமிக்க முடியாத ஒரு நிலை, இப்படி எல்லா துறைகளும் தோய்வில் இருக்கு. குறிப்பா இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல, மின்துறையில 990 பதவிக்கு மேல காலி இருக்கு. ஆனா இது இந்த 3 வருஷமா ஒரு பதவி கூட நிரப்பல. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க ஒரு வருஷத்துல, ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல. இது வரைக்கும் 700 பேருக்கு கூட வேலை கொடுக்கல. இதுல இருந்து புதுச்சேரி மாநிலத்துடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமா நிதி பற்றாக்குறையில சம்பித்து போயிருக்கு. சரி, அமைச்சரவை மாற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக நிரந்தரமான தற்போதைக்கு இதுக்கு புதுச்சேரிக்கு ஒரு துணைநிலை ஆளுநர் இப்பதான் முதன்முறை அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆளுநர்களும், தமிழ் சவுந்தரராஜனும் சிபி ராதாகிருஷ்ணனும் அடிஷனல் போர்ட்போலியோவை தான் இதை கவனிச்சிட்டு இருந்தாங்க, கூடுதல் பொறுப்பா தான். இப்ப புதுச்சேரிக்கு என்று ஒரு தனி துணைநிலை ஆளுநர். இந்த அறிவிப்பு அப்படின்றது இந்த அரசியல் குழப்பத்திற்கு மத்தியில் வந்திருக்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அதாவது இந்த துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்துக்கு நியமனம் செய்ய வேண்டியது 3 வருஷத்துக்கு முன்னே செய்திருக்கணும். குறிப்பா தெலுங்கானா மாநிலத்தில் ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் கூடுதல் பொறுப்பாக இருந்தாங்க. அவர்கள் தேர்தலில் நிற்கிற சமயத்தில் அவங்க ராஜினாமா செய்த பிறகு ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணைநிலை ஆளுநர் பொறுப்பாக புதுச்சேரிக்கு இருந்தாங்க. இப்பொழுது நிரந்தரமா ஒரு துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநர் நிரந்தரமா நியமிக்கப்பட வேண்டியதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா புதுச்சேரி மாநில பிரச்சனைகளை உடனுக்குடன் கவனித்து இந்த அமைச்சரவைக்கு உதவியா இருந்து மாநில வளர்ச்சிக்கு அவங்க பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அது நடக்குமா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கைலாசநாதன் அவர்கள் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறாரு. அவர் IAS அதிகாரி. அவர் பிரதமர் அலுவலகத்தில் தொடர்ந்து பணிபுரிஞ்சிருக்காரு. பிரதமர் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய பதவி காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு 7 முறை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். அவர் பிரதமர் ஆன பிறகு கூட அங்க குஜராத் மாநிலத்தில் அவர் தொடர்ந்து 7 முறை பதவியில் நீடிச்சிருக்காரு. இப்ப அவர் புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் போட்டிருக்கிறாங்க. இது அவருடைய செயல்பாடுகளை உன்னிப்பா கவனிச்சாதான் புதுச்சேரி மாநிலத்தில் அவர் பாரபட்சம் இல்லாமல் செயல்படுறாரா,
அல்லது ஒருதலை பட்சமாக செயல்படுறாரா, இல்ல இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அவருடைய பங்கு இருக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். ஏன்னா மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் கூட நாங்க ஏற்கனவே அவர் எங்க கூட காங்கிரஸ் கட்சியில பயணித்திருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்காரு. ரங்கசாமி அவருடைய குணம், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம் எல்லாம் விதிமுறைகளை மீறி எல்லாம் செய்யணும். சட்டப்படி எதையும் செய்யக்கூடாது. அவர் நினைச்சதை செய்யணுன்றது அவருடைய நோக்கம். அது இவருடைய இந்த கைலாசநாதன் அவர்கள் நிர்வாகத்தில் இருந்ததுனால அது அவரால் ரங்கசாமி அவர்களால் அதை செய்ய முடியாதுன்றது என்னுடைய நோக்கம். ஆனா இப்பொழுது இருக்கிற இந்த பரபரப்பான சூழ்நிலையில துணைநிலை ஆளுநர் புதுச்சேரிக்கு போட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சருக்கு செக் வைக்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்களா? முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப பாராளுமன்ற தேர்தலில் அவங்க தோல்வியுற்றதுனால முதலமைச்சர் ரங்கசாமி தங்களுடைய வழிக்கு வரலன்றதுக்காக செய்யறாங்களா என்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. திரு கைலாஷ்நாதன் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து தான் நாம் அவர் இந்த அரசோடு பயணிக்கிறாரா அல்லது முரண்பாடோடு கருத்தோடு இருக்கிறாரா என்றது சொல்ல முடியும். கடந்த காலங்களில் நீங்களும் புதுச்சேரி மாநில முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. ஒரு துணைநிலை ஆளுநருடைய செயல்பாடு கடுமையாக விமர்சித்த முதலமைச்சர்களில் நீங்கள் முதன்மையானவர். கிரண்பேடிக்கு எதிராக அவங்க செயல்பாட்டுக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிங்க. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி விதியை மீறி செயல்படுவார், அதுக்கு செக் வைக்கிறதுக்காக இவர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது முரணா இல்லையா? அதாவது விதிமுறைப்படி செயல்படுற ஒரு முதலமைச்சர், விதிமுறையை மீறி செயல்படுற ஒரு துணைநிலை ஆளுநர். கிரண்பேடி அம்மையாருக்கு விதிமுறையை பற்றி கவலை கிடையாது, அதாவது சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இந்த மாநிலத்தை ஆளணும்ன்றது விதியில இருக்கு. அதாவது துணைநிலை ஆளுநர் அன்றாட அரசனுடைய செயல்பாடுகள் தலையிடக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப கேபினெட்டினுடைய முடிவை அவருக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருந்தால் டெல்லிக்கு அனுப்பணும் அந்த கோப்புன்னு இருக்கு. ஆனா கிரண்பேடி அம்மையார் அதை கடைபிடிக்கல. அதனால விதிமுறையை மீறிய ஒரு துணைநிலை ஆளுநரை விதிமுறையை மதிக்கின்ற ஒரு முதலமைச்சர் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்ப நிலைமை மாறுது. முதலமைச்சர் ரங்கசாமி விதிமுறையை மீறி அவருக்கு செய்யணும். ஏன்னா அவர் சுயலாபத்துக்காக இந்த ஆட்சியில நடக்கிற ஊழலை பலமுறை நம்ம சொல்லி அதை பத்தி கவலைப்படாத அந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, அதே போல ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்தாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. எல்லா துறையிலும் ஊழல், கலால் துறையில ஊழல், பொதுப்பணித்துறையில ஊழல், உள்ளாட்சி துறையில ஊழல், குப்பை வாரதுல ஊழல், அதே போல லேப்டாப் வாங்குறதுல ஊழல் சொல்லி பட்டியல் போட்டு நம்ம கூறணும். ஆனா அதை பத்தி அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. இது சம்பந்தமா பகிரங்கமா பேட்டியும் கொடுத்திருக்கிறோம். அதாவது இந்த ஊழலை இந்த துணைநிலை ஆளுநர் கட்டுப்படுத்த முடியுமா? இவர் நிர்வாக ரீதியா விதிமுறைப்படி செயல்படுவாரா? அதனாலதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த விதிமுறையை மதிக்காத ஒரு முதலமைச்சர் இந்த விதிமுறையை இந்த துணைநிலை ஆளுநர் கடைபிடிச்சா ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால்தான் நான் சொல்றேன், ரெண்டு பக்கமும் நீங்க பார்க்கணும். நான் முதலமைச்சராக இருக்கும்போது விதிமுறையை கடைபிடிக்காத கிரண்பேடி அம்மையார், இப்ப புதிதாக ஒரு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சராக இருக்கிற ரங்கசாமி விதிமுறையை கடைபிடிக்காதவர். இதுல யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் வெற்றி பெறுவாங்க ரங்கசாமி அவர்கள். புதுச்சேரி அரசுக்கு இன்னைக்கு பெரும்பான்மை இருப்பதற்கு காரணம் பாஜக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான். இந்த ஆதரவு அப்படின்றது இப்போது நீடிக்குதா? கட்சிக்குள் அதிருப்தி, என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைத்ததன் மூலமா நமக்கு தான் பின்னடைவு அப்படின்ற நிறைய கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்கு? ஆமா, அதாவது இப்ப இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நேற்று முன்தினம் கூட நான் பேட்டி கொடுத்திருந்தேன். அதில் தெளிவா சொல்லியிருந்தேன், இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், 3 சுயேட்சை உறுப்பினர்கள் இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. 7 பேர் சென்று அங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டாங்க, கொடுக்கல. ஆனா அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து புகார் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்குது. அவர்கள் இந்த ஆட்சி ஊழலான ஆட்சி,
ரங்கசாமி ஊழல் பண்றாரு, புரோக்கர் இருக்கிறாங்க இந்த ஆட்சியில பகிரங்கமா அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க எதிர்கட்சி சொல்றது இல்ல, ஆளுங்கட்சி அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அவங்களே ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் விரிசல் இருக்கிறது என்று முதலமைச்சரே தெளிவுபட கூறியிருக்காரு. அதாவது உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சுயேட்சை உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லைன்னு பேசுறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி தலைமை அவங்களை கட்டுப்படுத்தணும்னு பேசுறாரு. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ஆர் காங்கிரசுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது, விரிசல் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்சி நீடிக்கும்? ஒரு பக்கம் நிதி பற்றாக்குறை மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொடுக்கல, இன்னொரு பக்கம் திட்டம் எல்லாம் முடக்கப்படுது, மூன்றாவது அரசியல் ரீதியா இந்த ஆட்சியில மிகப்பெரிய குழப்பம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சி நீடிக்குமான்ட்டு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க இந்த ஆட்சியை எதிர்த்து. இந்த சூழ்நிலையில இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்து வருகிறது. ஒருவேளை பாஜக ஆதரவை வாபஸ் பெற்றால் திமுகவோ காங்கிரஸோ என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தர வாய்ப்பு இருக்கா? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் இது சம்பந்தமா எங்க கட்சி தலைமைகிட்ட நாங்க பேச வேண்டிய ஒரு நிலை, அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கட்சியினுடைய கொள்கை, அவங்க கட்சி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி தோல்வியடைந்தவருடைய ஆட்சி. பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய மரண அடி மக்கள் புதுச்சேரி மாநில மக்கள் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அது பலமான கூட்டணி, 22 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறோம் சொன்னவங்க மக்கள் அவர்களை மண்ணைக்கவ வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து மிக தெளிவாக இது மக்கள் விரோத ஆட்சி. இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு நாங்க போய் முட்டு கொடுத்தா எங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் மக்கள் மத்தியில். அதனால நாங்க இதை வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்போம், என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனிப்போம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சி தலைமை கேட்டாலும் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட, நாம் இந்த பிரச்சனையில் நாம் தலையிடாமல் இருந்து தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். நாங்க ஆட்சி கவிழ்க்கிற வேலையை நாங்க செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரேஷன் கடை தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பு வர இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதுல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், மானியங்களை வங்கி கணக்கிலேயே செலுத்தக்கூடிய நடைமுறை புதுச்சேரியில் முதல் முறையா வந்தது. இப்ப அது தோல்வியுற்ற திட்டமாக கருதப்படுதா? மீண்டும் ரேஷன் கடைகளில் அரிசி விநியோகம் அப்படின்ட்டு தொடங்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ரேஷன் கடைகள்ல இருந்து தரமான அரிசி, பொன்னி அரிசி, வெள்ளை அரிசி மக்களுக்கு போட்டோம். அது மாநில அரசினுடைய பணம். அந்த பணத்தை வச்சு மாநில அரசு பட்ஜெட்ல பணத்தை ஒதுக்கி அரிசி மார்க்கெட்ல வாங்கி மக்களுக்கு விநியோகம் செய்தோம். அதாவது 20 கிலோ அரிசி கொடுத்தோம் சிவப்பேட்டை மஞ்சாட்டைக்கெல்லாம். கிரண்பேடி அதுல எங்களுக்கு தொல்லை கொடுத்து மஞ்சாட்டைக்கு நீ 10 கிலோ தான் கொடுக்கணும்னு சொல்லி தகராறு பண்ணதுனால அதை 10 கிலோ ஆக்கணும் மஞ்சாட்டைக்கு. இது நடக்கும் பொழுது மத்தியில இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார். புதுச்சேரிக்கும் சண்டிகருக்கும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கும் டிபிடி ஸ்கீம், அதாவது அரிசிக்கு பதில் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவு போடும்போது அந்த உத்தரவை நான் எதிர்த்தேன். மக்களுக்கு அரிசி போய் சேரணும். ஏன்னா ஒரு அரிசி ஒவ்வொரு முறையும் அரிசியினுடைய விலையில மாற்றம் இருக்கு. 30 ரூபாய் விற்குது ஒரு கிலோ, சில சமயத்தில் 35 ரூபாய் ஒரு கிலோ விற்குது. நம்ம 30 ரூபாய் கொடுத்தா அந்த 5 ரூபாய்க்கு மக்கள் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஆனா உள்துறை அமைச்சரகம் கிரண்பேடி ஒன்று சேர்ந்து கொண்டு அதை நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த கோப்புகளுக்கு உத்தரவு கொடுக்காம பணமா போட வேண்டும் சொன்னதுனால வேற வழி இல்லாம மக்களுக்கு பணமா கொடுத்தோம். அதை எதிர்த்து நானே நீதிமன்றம் போனேன். முதலமைச்சர் என்ற முறையில், அதாவது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் மக்களுக்கு அரிசி கொடுத்தாரு. 5 கிலோ அரிசி ஒருவருக்கு என்ற முறையில்
ஒரு 80 கோடி பேருக்கு கொடுத்தாங்க. அது வந்து பிரதமர் திட்டத்தில் கொரோனா காலத்தில் கொடுத்த அரிசி இப்பயும் தொடர்ந்து நடந்து வருது. அந்த அரிசிக்கான பணத்தை கொடுக்காம அரிசியா கொடுத்தாங்க. ஆனா மாநில அரசு, முதலமைச்சர், மாநில அரசுடைய பணம் அதை வச்சு நாங்க அரிசி போடணும்னு சொன்னா அதுக்கு தடை வச்சாங்க. அதுக்காக நான் நீதிமன்றம் போனேன். ஆனா நீதிமன்றத்தில் உள்துறை அமைச்சரவை சொன்ன உத்தரவு தான் ஏத்துக்கிறாங்களே தவிர என்னுடைய உத்தரவை ஏத்துக்கல. அதனால வேற வழி இல்லாம நாங்க அரிசி போடாம பணம் கொடுத்தோம். ஆனா நீதிமன்ற உத்தரவு மீறி நான் மக்களுக்கு அரிசி போடக்கூடாதுன்னு சொல்ல, அரிசி போடணும். அதுதான் மக்களுடைய கோரிக்கை. புதுச்சேரி மாநில தாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு அரிசி தான் வேணும், எங்களுக்கு பணம் வேணான்றது அவங்களுடைய கோரிக்கை. முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போது அவர் கேள்வி கேட்டாங்க, அவரால் பதில் சொல்ல முடியல. அது அந்த அரிசி போடணும்ட்டு நான் ஏத்துக்கிறேன், அரிசி போடணுன்றதை ஏத்துக்கிறேன். ஆனா நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அரிசி போடக்கூடாது, ரங்கசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அரிசி போடணும்னு சொல்றது அந்த நரேந்திர மோடி அரசுடைய பாரபட்சமான முடிவு. மத்திய அரசுடைய பாரபட்சமான முடிவு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப இருக்கிற அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நாராயணசாமி. நன்றி நன்றி நன்றி.